இங்க பார், கோபத்துலயும் அவசரத்துலயும் எடுக்கிற எந்த முடிவுமே சரியா இருக்காது மச்சான். ஒரு நிமிஷம் வண்டியை நிப்பாட்றா. ஏய், உனக்கு பயமா இருந்தா கார் வந்து இறங்கிக்கோடா. நான் இதை தனியாவே டீல் பண்ணிக்கிறேன். டேய் என்னடா நீ இப்ப தனியாள் இல்ல மச்சான். உனக்கு கல்யாணம் ஆயிருக்கு, உன நம்பி தமிழ் இருக்குடா. இப்படி முரட்டத்தனமா யோசிக்கிறது தப்புடா. ஒரு ஃப்ரெண்டா நீ இப்படி யோசிக்கும் போது தடுக்க வேண்டியது என் கடமைடா. இதெல்லாம் என்னால வேடிக்கை பதிலா இருக்க முடியாது. இங்க பாரு, தயவுசெய்து காரை திருப்புடா. திருப்புடான்னு சொல்றேன்ல. ஏய், முடியாதுடா. இருடா. ஐயோ, இப்ப என்ன பண்றது? பேசாம தமிழுக்கு கால் பண்ண வேண்டியதுதான். இரு, நான் இப்ப தமிழுக்கு கால் பண்ணி சொல்றேன். கால் பண்ண அவ்வளவுதான் உனக்கு. எப்படி சாகதான் போறோம். எந்திரி. எந்திரி. பாத்து எந்திரி. நீதானா வந்துட்டியா? ஏமாத்தலாம் போல சிபி. அவன் உயிரே வச்சுதையா. நான் வருஷத்துக்கு உண்மையா இருந்தேன். எங்க அப்பா எங்க வாழ்க்கையை நாசம் பண்ணது இல்லாம இப்ப அவனால எல்லாமே கேட்டு போச்சு. சிபி, என் வருஷம் இப்ப எப்படி இருக்கா சிபி? சொல்லு சிபி, அவன் நல்லா இருக்கான்னு சொல்லு சிபி. வருஷம் நல்லா இருக்கால ப்ளீஸ். என்னடா டிராமா பண்றியா? இப்பெல்லாம் நீ குடிச்சிட்டு நடிச்சா நீ நல்லவன நான் நம்பிடுவேனா? டாய், என் தங்கச்சிக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆயிருந்துச்சு உனக்கு கொன்றுப்பேன்டா. கொல்லு சிபி, நான் அதுக்கு எல்லாத்துக்கும் தகுதியானவன் தான். உயிர் சிபி மனுஷடி. டேய், நடிக்காத. சிபி, உனக்கு என்ன தெரியும் என்னை பத்தி? என் வருஷனி என் மேல வச்சிருக்கிறனாம அவன் ப்ரூவ் பண்ணிட்டா. நான் பண்ண வேணாமா? என் காதல நான் இப்பவே ப்ரூவ் பண்றேன். மச்சான், என்னடா அவன் எப்படி பண்ணிட்டு இருக்கான்? இப்பவே ப்ரூவ் பண்றேன். நடிக்கிறான்டா. வண்டியில விட போறான்டா. வண்டியா? டேய் பிரபு, டேய் எந்திரா. அரவிந்த், இங்க வா. சீக்கிரம் கூடி போடா. ப்ரோ வாங்க ப்ரோ, போலாம் ப்ரோ. நீங்க எல்லாம் ஏதாவது லாரிக்கு முன்னாடி தள்ளுறீங்களா? டேய் மச்சான், அவன் உண்மையாவே லவ் பண்ணிருப்பான் போலடா. சத்தியமா சொல்றேன்ப்பா, விருப்பம் இல்லாம நீங்க வேற யாருக்கு என்ன கல்யாணம் பண்ணி வச்சாலும் நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். நான் செத்துருவேன்ப்பா. இன்னொரு தடவை அப்படி சொல்லாதம்மா. அது தாங்கிக்கிற தெம்பு எனக்கு இல்லம்மா. நீ போய் ஜனமா கிட்ட பேசுப்பா. எங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்க சொல்லுப்பா ப்ளீஸ்ப்பா. அடிக்கடி என்கிட்ட கேப்பல்ல, உனக்கு என்ன வேணும்? நீ என்ன கேட்டாலும் அப்பா செய்வேன்னு சொன்னல்ல. எனக்கு நீ எதுவுமே செய்ய தேவையில்லப்பா. என்னையும் பிரபுவையும் சேர்த்து வைங்க. எனக்கு அது மட்டும் போதும்பா. நான் வேற எதுவுமே கேட்க மாட்டேன்பா. ப்ளீஸ்ப்பா.
ப்ளீஸ் பா, வர்ஷினி, வர்ஷினி. ப்ளீஸ் பா, எந்திரிமா. ப்ளீஸ். சரி, நீ சாப்பிடு. அல்லாத சாப்பிடு. சிபி, இவ உன் பொண்டாட்டி. நீ தொலைஞ்சு போனப்போ இவ உயிரையே பணைய வச்சு உன்னை காப்பாத்தினவ. இவ கேள்வி கேட்டா ஒழுங்கா பதில் சொல்லு. இப்படி எடுத்தெறிஞ்செல்லாம் பேசாத. அம்மா, ம்? என்ன பிரகாஷ்? அம்மா, என் பொண்ணு படுற அவஸ்தைய என்னால பாத்துக்கிட்டு இருக்க முடியலமா. ரொம்ப கஷ்டமா இருக்குமா. பிரகாஷ், புரியுது. எனக்கு மட்டும் என்ன அவளை கஷ்டப்படுத்தி வேடிக்கை பார்க்கணும்னு ஆசையா? கொஞ்ச நாள் அப்படிதான் இருப்பா. போக போக சரியாயிடும். இல்லம்மா, அப்படியெல்லாம் சரியா இருக்க எந்த வாய்ப்பும் இல்லை. பிள்ளைங்க சந்தோஷம் தானே பெற்றவங்களுக்கு முக்கியம். நான் சொல்றதை கேளுங்கம்மா. அவன் ஆசைப்படுறவனுக்கு வர்ஷினியை கட்டி வச்சிடலாமா? அட, இந்த காலத்து பிள்ளைங்க காதல் கத்திரிக்காய் இதெல்லாம் பண்றது சகஜமான விஷயம்தான். அதுக்காக எவ்வளவு மோசமானவனா இருந்தாலும் அவனை கட்டி வச்சிட முடியுமா? அட, நாம தான் நம்ம பிள்ளைங்களுக்கு நல்லது கெட்டதை எடுத்து சொல்லி நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும். என்னங்க, எனக்குமே சில நேரம் அவளோட அழுகையும் கண்ணீரையும் பார்த்து கட்டி வச்சிடலாமான்னு தான் தோணுது. ஆனா அதுக்கப்புறம் வரக்கூடிய ஆபத்தை யோசிச்சு பார்த்தா வேணான்னு தோணுது. நம்ம பொண்ண ஏதாவது சொல்லி அவளை மாத்திரலாங்க. மீனா, எனக்கு மட்டும் அந்த குடும்பத்தோட சம்பந்தம் பண்ணன்னு ஆசையா? நீ நினைக்கிற மாதிரி இல்லை நம்ம பொண்ணு. இன்னும் எத்தனை நாள் ஆனாலும் வர்ஷினி தன்னோட மனசை மாத்திக்க மாட்டா. பிரபுவை அவளுக்கு கட்டி வைக்கலன்னா நம்ம பொண்ணை நம்ம இழக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும். ஏங்க, என்னங்க, என்ன பேச்சு இதெல்லாம்? இனிமே இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் சொல்லவே சொல்லாதீங்க. நான் நம்ம பொண்ணுகிட்ட பேசிக்கிட்டு தான் இருக்கேன். அவ பக்கத்திலே உட்கார்ந்துருக்கேன். அவ மனசை புரிஞ்சதுலேருந்து நான் சொல்றேன், நம்மளால அவளை ஜெயிக்க முடியாது. மாமா ப்ளீஸ், இந்த விஷயத்துல நீங்க யாரும் அவசரப்பட வேண்டாம். கொஞ்சம் பொறுமையா இருங்க. இன்னைக்கு நம்ம இந்த விஷயத்தை பத்தி பேசி முடிவெடுக்கணும்னு என்ன அவசியம் இருக்கு? கொஞ்சம் ஆற போடுவோம், மெதுவா பேசலாம். நாள் ஆக ஆக வர்ஷினி மனசு கொஞ்சம் கொஞ்சமா மாறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. யதார்த்தத்தை அவளும் புரிஞ்சுப்பா.